எல்லோருக்கும் வணக்கம். ஒரு 10% இன்க்ரிமெண்ட் வேணும்னா கூட மேனேஜருக்கு சைஞ்சக்கா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று தான், ஏர்னிங் சீசன் மட்டும் நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய ஸ்டாக் திடீர்னு ஓவர் நைட்லேயே நம்மளுக்கு 10% 20% ஏறி நம்மளை ஆனந்தப்படுத்தும். போன குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்லேயே ஏகப்பட்ட பங்குகள் 20% 30% ஏறிச்சு. என்னுடைய போர்ட்ஃபோலியோலாம் எத்தனையோ பங்குகள் 10-20% மேலே ஏறி சந்தோஷப்படுத்துச்சு. ஸோ இப்போ ஜூன் மாதம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம வரும்பொழுது ஜூலை மாதம் பிறக்குது, ரிசல்ட் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் நம்மளுக்கு ஒரு 10-20% நம்ம வச்சுருக்கக்கூடிய ஷேர்கள் மேபி மேலே வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த சமயத்தில் போன மாதத்தில் என்ன முக்கியமாக நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் 1500 பாயிண்ட் மேலே ஏறி இருக்குது. அடேங்கப்பா! இது எதனால் அப்படின்னா எலெக்ஷன் ரிசல்ட்டுனால. எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரியே ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான். அந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இதே மாதிரி நல்லபடியாக அமைஞ்சிருச்சுன்னா இந்த மாதத்தில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி இந்த மாதத்துலேயும் ஜூலை மாதத்துலேயும் ஒரு 1500 பாயிண்ட் ஏறிடுச்சுன்னா 25,000 அப்படின்றது ஜூலை மாதத்தில் தொடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை நண்பர்களே, நம்மளுடைய மார்க்கெட் நல்லா மேல் நோக்கி வேகமாக போகணும்னா எஃப்ஐஸ் நம்மளுடைய மார்க்கெட்டில் பணம் போடணும். அந்த வகையில் பார்த்தோம்னா அவங்க ஜூன் மாதத்தில் 2037 கோடி நம்ம மார்க்கெட்டில் பணம் போட்டு தான் இருக்காங்க. தொடர்ந்து ஏப்ரல் மேல விற்றுக்கிட்டே இருந்தவங்க 2000 கோடி அப்படின்றது பணம் போட்டிருக்காங்க. இந்த ஜூலையில் ஒரு 30,000 கோடி பணம் போட்டாங்கன்னா ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும். வேறு என்ன முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டரில் நியூஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு ஸ்டாக்கும் அவங்களுடைய ஜூன் மந்தில் என்னவெல்லாம் சேல்ஸ் ஃபிகர்ஸ் வந்துச்சு அப்படின்றது அடுத்த வாரத்தில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்டில் அடுத்த வாரத்தில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் அப்படின்றது இருக்க போகுது. என்ன சிம்ரன் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நண்பர் கர்நாடகா பேங்க் 2 வாரத்துக்கு முன்னாடி கமெண்ட் போட்டிருக்காரு. நான் கமெண்ட்டுகளை பார்த்துக்கிட்டு இருந்த பழைய கமெண்ட்டுகளை 2 வாரத்துக்கு முன்னாடி கர்நாடகா பேங்க் 500 ரூபா போயிருமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பார் போல். அந்த கர்நாடகா பேங்க் சப்போர்ட்டில் இருக்குது, சப்போர்ட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் எப்போ மேல் நோக்கி ஏறுவான்னு தெரியாது. என்றைக்குமே ஒரு ஷேர் வேகமாக போகணுன்னா அவனுடைய ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேல் நோக்கி இப்படி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு 2 வாரத்தில் 400 வருவானா 300 வருவானா அப்படின்றதையே யோசிக்கணும். சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய பங்குகள் பெரும்பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏறி வரும். ஒரே தூக்கிறது வெரி ரேர். நண்பர்களே, நான் பார்த்த வரைக்கும் ஈஸியாக நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் பணம் பண்ண முடியும். கரெக்டாக லோ ரேட்டில் வாங்கி ஹை ரேட்டில் விற்கலாம் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் பங்கு தான். ஆனால் நண்பர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக் பெருசாக ஏறதில்லை. ஒரு உதாரணத்துக்கு பிஇபிஎல்னு ஒரு ஷேர், அவங்க கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3% கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஷேர்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் ஏறல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கிறது டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகள் தான். அதுதான் என்னுடைய 6000 ஷேர்களுக்கு மேலே ப்ரைஸ் பேட்டர்ன் பார்த்துருக்கேன். ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஇபிஎல் அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 8 மாதம் மட்டும் பார்ப்போம், அதிகமாக பார்க்க வேண்டாம். இப்போ இந்த ஷேரை பார்த்தாவே என்ன தெரியும், இந்த ரேட்டு வந்துச்சுன்னா ஒரு மாதிரி ஏறுறான் அப்படின்றது ஈஸியாக கண்கூட நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ரேட்டு வந்தால் ஏறுவான், இந்த ரேட்டு பக்கத்தில் வந்தால் ஏறுவான் அப்படின்றது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். எது வரைக்கும் ஏறுவான், அவனுடைய ரேஞ்ச் என்ன அப்படின்றது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ கூட பாருங்கள், இந்த 2023 இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு நல்ல அருமையான லாபம் பண்ணி கொடுத்தான். எவ்வளோ ஒரு அழகிய ட்ரெண்டிங் கிளி பாருங்கள். ஸோ 2023 அருமையான ரேட்டு 60 ரூபா, அதுக்கப்புறம் 130 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இதை பார்த்தாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இங்கே யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா இப்போ மேல் நோக்கி எவ்வளவு தூரம் வரலன்னா ஈஸியாக இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு கெஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளில் தான் எப்போ பணம் போட்டு வைக்கலாம். ஆனால் வாங்கி இறங்கி போச்சுன்னா கடைசிக்கு டிவிடெண்டாவது வாங்கிட்டு கொண்டுருக்கலாம். எப்போ மேலே வரையில் விற்கலாம் அப்படின்னா அவன் ரப்பர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸ் வரும்போது வித்து லாபத்தை பார்த்துக்க வேண்டியது தான். அவன் 50%, 100%, 200% ஏறக்கு அவன் ஒன்றும் க்ரோத் ஸ்டாக் கிடையாது. கல்யாணம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷன் போடுவாங்க. அதில் நம்ம நண்பர் என்ன ஒரு கண்டிஷன் போடுறாருன்னா, ஏதாவது ஒரு ஷேர் வாங்க பொழுது, ஒரு உதாரணத்துக்கு சவுத் இந்தியனை ஒரு லாரியில் இருக்கிற பணத்தை அப்படியே சரிச்சு விடலான்னு பார்ப்பார் போல். அதில் புக் வேல்யூ விட கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. சரி, அப்படி பார்த்தோம்னா இந்த ஷேர் 25 ரூபா 50 பைசா இதனுடைய புக் வேல்யூ, சவுத் இந்தியன் பேங்கினுடைய தற்போதைய புக் வேல்யூ. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அதை விட அதிகமாக தான் இருக்குது.
ஆனால் இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூ 263 ரூபா இருக்குது, கரண்ட் ப்ரைஸ் 224 ரூபா இருக்குது. அப்போ நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா புக் வேல்யூவோட கம்மியாக இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஏகப்பட்ட ஷேர்ஸ் வரும். அதில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும். ஒரு 30-40 பங்குகள் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது புக் வேல்யூவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதில் ஃபில்டர் பண்ணி ஒரு 5-10 எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா ஒரு நல்ல மெத்தடாக நான் பார்க்குறேன். ஆனால் இருக்கிறதுலே ஃபஸ்ட்டு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புக் வேல்யூவோட கம்மியாக இருக்கிறதா. அதுக்கு அடுத்தது பிஇ பார்ப்பாங்க, அதுக்கடுத்து பிஇஜி ரேஷியோ பார்ப்பாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்குறதுல நீங்கள் பார்க்குறது நல்ல ஒரு பேராமீட்டர் தான். பட் அந்த பேராமீட்டரில் நீங்கள் ஒரு 10-15 பங்குகள் எடுத்து அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி ஒரு 2-3க்கு வரணும். சூப்பருங்க, அருமையான வேலை. ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பெண்ணுக்கு 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். அவருடைய பெண்ணிலேயே அவங்களுடைய டாக்டர்னுடைய பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம். என்னென்ன மாதிரி பங்குகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காப்புல. இப்போ நான் என் பொண்ணுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா, இப்போதைக்கு டாப்பில் இருக்கக்கூடிய செக்டர்ஸை முதல்ல லிஸ்ட் பண்ணுவேன். ஒரு உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் செக்டர், ஆட்டோ செக்டர், பவர் ஜென்ரேஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அது ரொம்ப ஃபோக்கஸில் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணாலும் ஆட் பண்ணிட்டே போகலாம். பேங்க்ஸு அது இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, அது ரொம்பவே ஃபோக்கஸில் இருக்குது. ஆனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படின்றது ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலேயே ஃபோக்கஸ் எது? அதே மாதிரி ரயில்வே துறை அதுலேயும் வாங்க முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு டாப் செக்டருக்கு இப்போ என்ன ஃபோக்கஸில் இருக்குது, எதிர்காலத்துக்கு இது ஃபோக்கஸில் இருக்குமா? டிஃபென்ஸ் கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு ஃபோக்கஸ் இருக்குது. ஆட்டோ வந்து ஆட்டோ செக்டர்லேயே சேஞ்ச் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல்லாம் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக ஏகப்பட்டது மாறப்போகுது. அப்போ அதில் தொடர்ந்து லாபம் அப்படின்றது வரத்தான் போகுது. அதே மாதிரி பவர் ஜென்ரேஷன்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இதில் வந்து இருக்கிறதுலே பெரிய கம்பெனியை, ஒவ்வொரு செக்டர்லேயும் இருக்கிறதுலே பெரிய கம்பெனி 10 கம்பெனி லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கம்பெனிலையும் 2000 ரூபா வாங்கிட்டு விட்ருவேன் நான். ஸோ அப்போ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, எதிர்காலத்தில் இங்கே 5வது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனியோட மிகப்பெரிய கம்பெனியாக வளர்ந்து வரலாம். அதே மாதிரி 10வது இடத்துல இருக்கக்கூடிய கம்பெனியோட பெருசாக வளர்ந்து வரலாம். அந்த மாதிரியும் கூட இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு செக்டர்லையும் நல்ல மார்க்கெட் கேபிட்டல் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனிகளை லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த செக்டரில் இருக்கக்கூடிய டாப் 10 கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா மேபி லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரோக்கரேஜினுடைய ஆப்பு பிடிக்குங்க. எனக்கு ஜீரோதானுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்ப பிடிக்கும். கமிஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா, ஏஜென்ட் ஒன்றில் டெலிவரி இன்றைக்கி வாங்கி நாளைக்கோ அல்லது 40 வருஷம் கழிச்சு கூட விற்றுருங்க. அப்படி பார்க்கும்பொழுது பை 100 ஷேர் வாங்குறீங்க, செல்லிங்கும் வந்து பை 10 ஷேர் வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு, அதை விற்கும் பொழுது 100 ரூபாய்க்கு அதே ரேட்டுக்கு விற்கிறீங்கன்னு வச்சுங்க. புரோக்கரேஜ் எளிமையாக கால்குலேட் பண்ணுறக்காக இப்படி போட்டிருக்கேன். அப்படி பண்ணும்போது 26 ரூபா பக்கம் சார்ஜஸ் வருது. அதுவே நீங்கள் ஜீரோதாவில் வந்து டெலிவரியை அதே மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்கி 100 ரூபாய்க்கு விற்கிறீங்க 10 ஷேர் அப்படின்றது கணக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 17 ரூபா 41 பைசா வரும். அதுவே ஈக்விட்டி இன்ட்ராடேயில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்றுறீங்க 10 குவான்டிட்டி அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா 88 பைசா ஜீரோதாவில் வருது. இதுவே ஏஞ்சலில் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை, 10 ரூபா 97 பைசா. பட் இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்து இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கினுடைய ஆஃபீஸஸ் இருக்கும், பிரான்ச்சஸ் இருக்கும். மேபி ஏதாவது டவுட்டு, ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் வேணுன்னா அங்கே போய் நீங்கள் கேட்டுக்கிற கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஜீரோதெல்லாம் அந்த மாதிரி இருக்காது. மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைன்லேயே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு பைபேக் பண்ணுறதுனா கூட அந்த பைபேக் வந்து இவங்களுடைய சிஸ்டம்குள்ளேயே ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க பைபேக் பண்ணிக்கிற மாதிரி. இதே ஏஞ்சல் ஒன்றுனா நீங்கள் அந்த கால் சென்டரை கால் பண்ணோம், கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கணும், இல்லைன்னா உங்களோட இமெயிலில் பைபேக்குக்கு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ கமிஷன் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ உங்கள் முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். நான் இந்த ரெண்டுலேயுமே அக்கௌண்ட் வச்சுருக்கேன். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நான் பார்த்த வரைக்கும் சீப்பாக இருக்கிறது முக்கியம் இல்லை. அது என்றைக்காவது ஒரு நாள் மேலே ஏறு சீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் க்ரோயிங் கம்பெனியாக இருந்தால் தான் நீங்கள் என்ட்ரானதில் இருந்தே அதிகமாக மேல் நோக்கி போகிற சான்ஸ் இருக்குது. இந்த நெஸ்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் பார்த்துட்டு இருக்காப்புல. இந்த நெஸ்கோ அப்படின்றது உண்மையிலேயே சீப்பு தான். அதாவது இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்ட்ரின்சிக் வேல்யூ விட கரண்ட் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த கம்பெனி வளருதா, இதனுடைய லாபத்தை எடுத்து பார்க்கும்பொழுது 10 வருஷம் முன்னாடி இருந்த லாபம் இப்போ அதை விட அதிகமாக பண்ணியிருக்கானா அப்படின்றதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது.
அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த கம்பெனி 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன லாபம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அதை விட இப்போ அதிகமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் கொரோனா காலத்தில் கூட இந்த கம்பெனி லாஸ் மேக்கிங்காக போகல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி ஒரு மாதிரி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி, அதே சமயம் சீப்பாகவும் இருக்கக்கூடிய கம்பெனியாக தான் நான் பார்க்குறேன். சரி, ஓகே, இதனுடைய சார்ட் எப்படி இருக்குன்னா ஓகே குட் பை அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில், அதாவது 1 இயர்னுடைய லோ ரேட் 600, ஆல்ரெடி அவன் 950 இருக்கான். இன்னும் அவன் எவ்வளோ தூரம் மேல் நோக்கி போகலாம்? ஒரு வேறு 10 வருஷம் சார்ட் எடுத்து பார்க்கும்போது பழைய ஏதாவது ஒரு 2000-3000 ரூபா இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்தா அங்கேயும் எதுவும் இல்லை. 2015 200 இருந்த ஷேர் இப்போ 1000 ரூபாயில் இருக்கான். ஸோ எப்பாவது ஒரு தடவை இந்த கம்பெனி திடீர்னு ஷேர் மார்க்கெட் ஃபால் ஆகும் பொழுது, இது ஏதாவது பெருசாக இப்படி ஃபால் ஆகிறான், ஒரு 600 இது வந்து விழுகிறான்னா என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாயிண்ட் வந்து ஒரு நல்ல அட்ராக்டிவான பாயிண்ட். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு நல்ல ஷேர்னு போய் அந்த ரேட்டெல்லாம் யாரும் பார்க்குறதில்ல, அதில் போய் தன்னைத்தானே லாக் பண்ணிவிடுவாங்க. அது இங்கிருந்தே ஏறினா ரொம்ப சந்தோஷம், இறங்குச்சுன்னா நான் ஏவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் ரொம்ப பணபலம் படைத்தவர்கள். ஆக இங்கே பாருங்கள், இந்த நண்பனுடைய ஐடியா சூப்பரான ஐடியா. 1 லட்ச ரூபா இருக்குது, நான் பட்ஜெட்டில் எப்படியும் சில ஸ்டாக்ஸ் ஏறும், ரெனியூவபிள் எனர்ஜி, டிஃபென்ஸ் செக்டரு, அக்ரிகல்ச்சர் அப்படின்ட்டு. அதனால் நான் இதை போய் 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எலெக்ஷன் டைமில் ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி. அதாவது இவர் இப்போ மனசில் ஒன்று நினைக்கிறாரு, அது மார்க்கெட்டில் நடந்துருச்சுன்னா ஓகே காசு, இல்லைன்னா அப்புறம் எல்லாம் நீட்டிப்படுத்துகிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஐடியா, இவர் சொல்கிற செக்டர் எல்லாமே வெரி வெரி லாங் டேர்மில் ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்குது. பட்டு ஷார்ட் டேர்மில் இவர் எதிர்பார்க்குற மாதிரி நடக்குமா அப்படின்றது எனக்கு தெரில. ஆனால் அது ரொம்ப நல்ல ஐடியா தான். இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்னும் பல ஐடியாக்கள் விதவிதமாக கிளை கிளையாக பிரிஞ்சு மேலே வரும். நண்பர்கள், இந்த சமயத்தில் ஒரு நண்பர் இவர் மாதிரி இருந்துட்டால் யாருமே லாஸ் மேக்கிங்கே பண்ண மாட்டாங்க ஷேர் மார்க்கெட்டில். 20,000 ரூபா பக்கம் லாஸ் பண்ணிட்டாப்புல, அதுக்கே ரொம்ப ஃபீல் பண்ணுறாப்புல. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் இருந்துட்டால் ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் என்பது தவிர்க்கப்பட்டுரும். யாருமே 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்ற மாதிரி லாஸ் போகாது. நான்லாம் ஒரு காலத்தில் பண்ண லாஸ் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கெல்லாம் சாப்பாடே போட மாட்டாங்க. நம்ம நண்பர் பாருங்கள், 20,000 ரூபா லாஸ்லேயே ரொம்ப சுதாரிச்சிட்டாரு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ராடே பண்ண போனேன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் எது ஹையு எது லோ, அது எவனாவது பிரேக் அவுட் பண்ணுறானா அப்படின்ற, அல்லது பிரேக் டவுன் பண்ணுறானா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் என்னுடைய அப்ரோச் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து 4 ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றிலையும் வாங்கும் பொழுது இதில் வாங்கின ஸ்டாக் இறங்கிடுச்சு அப்படின்னா அடுத்ததில் வாங்குறாரு, அடுத்ததில் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அவர் ஏவரேஜ் பண்ணுறதில்ல. அதே சமயம் மேல் நோக்கி ப்ராஃபிட் வரும்பொழுது ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்தும் அவர் கம்மி பண்ணிக்கிட்டே வர்றாரு. இது எனக்கு கிளியராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. அதே மாதிரி ஸ்டாக் செலெக்ஷன் எப்படின்னா, இந்த மாதிரி பிர்லா சாஃப்ட், பிடிஎல் போன்ற நல்ல நல்ல கம்பெனிகளை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ப்ராஃபிட் பண்ணுறாப்புல. மறுபடியும் அதே ஸ்டாக்குகள் எப்போ கீழே வருதோ அப்போ போய் மறுபடியும் அதில் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காப்புல. நண்பர்களே, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க, ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆக போது, எந்த ஒரு ஷேரும் 20% 40% இறங்குறதெல்லாம் அசால்ட். அந்த கம்பெனி அவன் மூட்டிட்டு போக போகிறதில்ல. ஷேர் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கினுடைய ப்ரைஸ் வந்து கீழே இறங்குது டிமாண்ட் அண்ட் சப்ளைனுடைய காரணத்தினால. அப்போ இந்த ஏர்னிங் சீசனில் அந்த மாதிரி 20% 40% இறங்குது அப்படின்னா, இப்போ கூட சமீபத்தில் ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் கீழே இறங்குச்சு, மேலே ஏறி வந்துட்டான். கோட்டக் பேங்க் இறங்குச்சு, மேலே ஏறி வந்துட்டான். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இறங்குச்சு, மேலே ஏறி வந்துட்டான். ஸோ அவங்க பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுறதில்ல, ஷேர் மார்க்கெட்டில் அந்த ப்ரைஸ் இறங்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்போர்ட் ப்ரைஸ்லேயும் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பொறுமையாக ஒரு 2 மாதம் 6 மாதம் 6 வருஷம் 10 வருஷம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஷேர் மார்க்கெட் ஒரு சம்பாரித்து கொடுக்கக்கூடிய இடமா தான் நான் பார்க்குறேன். இந்த ஏப்டஸ்னு ஒரு ஷேர், அண்ணே எங்கன்னே போகிறீங்க அப்படின்னு யாராவது போகிறப்ப நம்ம கேட்டோம்னா அது நல்லா இருக்காது தான். பட் இருந்தாலும் அவங்களே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி தான் இந்த ஏப்டஸ் வேல்யூ அப்படின்ற ஷேர் வந்து மேலே ஏறி கீழே இறங்கி ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்கக்கூடிய பேட்டர்ன் தான். பட் இருந்தாலும் ஒவ்வொரு சப்போர்ட்லேருந்தும் ரெக்கவரி அப்படின்றது காமிச்சிருக்கான். அப்போ இந்த முறை அதே மாதிரி ரெக்கவரி ஆகி மேலே போகிறானா அல்லது கீழே போகிறானா அப்படின்றது தெரில. பட் இந்த ஏப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்ற மாதிரி வந்து விழுந்திருக்கான். ஒரு 6 மாதம் கழித்து இந்த ஷேர் ஒரு 400 ரூபாயாவது போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான், அல்லது கீழே 200 ரூபா போனாலும் சந்தோஷம்தான் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.